ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஸ்ரீஸ் ரெசிபீஸில் வெங்காயம் தேங்காவை வச்சு ஒரு புதுவிதமான சட்னி ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முதல்ல ஸ்டவ்வில் பேன் வச்சுட்டு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு அதில் 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதை சேர்த்துக்கிறேன். அதோட ஒரு 5-6 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ரெண்டையும் நல்லா வதக்கிக்கலாம். அது பாதி வதங்கிட்டு இருக்கும் போதே அதில் ஒரு 3 பச்சை மிளகாய் சேர்த்துருக்குறேன். உங்களுக்கு காரம் அதிகம் வேணும்னா இன்னும் கூட அதிகமாக சேர்த்துக்கோங்க. நம்ம தேங்காய் சேர்க்க போகிறோம், அதனால் மிளகாய் இன்னும் 2 கூட சேர்த்துக்கலாம். இதோட கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. உங்கள்கிட்ட கொத்தமல்லி இலை நிறையா இருந்ததுன்னா அது கூட சேர்த்துக்கலாம், நல்லா சுவை கூடுதலாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா இது எல்லாமே நல்லா வதங்கிட்டு இப்போ அதை நம்ம தனியாக எடுத்து வச்சு ஆற விட்டுறலாம். இப்போ அடுத்ததாக ஒரு மிக்ஸி ஜாரில் நான் ஒரு சின்ன தேங்காயில் 1/2 மூடி தேங்காய் சேர்த்துருக்குறேன். அதோட கொஞ்சம் புளி சேர்த்துக்கிறேன். அதுக்கு சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இதை மட்டும் நம்ம தனியாக முதல்ல அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஓரளவுக்கு திருவின மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இது கூட நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சுருக்கிறதையும் சேர்த்துட்டு நல்லா தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துடலாம். நல்லா சட்னி பதத்துக்கு நல்லா நைஸாகவே அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த சட்னி செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா இட்லி தோசைக்கு ரொம்ப சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். கருவேப்பிலை கொத்தமல்லி இருந்தது அப்படின்னா நிறையவே சேர்த்துக்கோங்க, சுவை கூடுதலாக இருக்கும். இப்போ எல்லாத்தையும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு இதை ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு நம்ம தாளித்து ஊற்றிடலாம். தாளிக்கிறதுக்காக நான் பேனில் எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு, உளுந்து, கருவேப்பிலை இது 3 மட்டும் சேர்த்து தாளித்து ஊற்றிக்கிறேன். சுவையான வெங்காயம் தேங்காய் சட்னி ரெடி ஆகிட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.